നോട്ടീസുകൾ ഈ കൊച്ചു മനുഷ്യനായ ഞാൻ, இந்த சின்ன மனிதனாகிய நான் എന്റെ ഫേസ്ബുക്കിൽ വന്ന, என்னுடைய ഫേസ്ബുക്കിലെ വന്നാൽ ഈ ഒരു മാസത്തെ മീറ്റിംഗിന്റെ പല സ്ഥലത്തെ പോസ്റ്ററുകൾ ഞാൻ കണ്ടു. இந்த ஒரு மாதத்திலே நடக்கிற பல இடத்திலே நடக்கிற கூட்டங்களுடைய போஸ்டர்களை நான் பார்த்தேன். ഈ ലോകത്തിലെ ഹോളുകളും പന്തലുകളും സ്റ്റേഡിയങ്ങളും ഈ നാമം നിമിത്തം നിറഞ്ഞിരിക്കുക. இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஆமென் இந்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் கூட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ഇത്ര കോടിക്കണക്കിന് ജനങ്ങൾ നിലവിളിക്കാൻ ഈ ശബ്ദത്തിന് അത്ര വിലയുണ്ട്. இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்த்து அழுவதற்கு இந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதோ? ഈ ശബ്ദത്തിനെ വിലയുള്ളൂ. இந்த சத்தத்திற்கு தான் விலை உண்டு. ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് പറയുന്നു, இன்று இரவு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്നെ തകർക്കുന്ന ചില ശബ്ദങ്ങൾ നിശ്ചലമാകും. உன்னை நொறுக்கி போட நினைக்கிற சில சத்தங்கள் இன்றைக்கு நிற்கப்படும். നിന്റെ ജീവിതത്തെ തടഞ്ഞ ചില ശബ്ദങ്ങൾ നിശ്ചലമാകും. உன்னுடைய ஆமென் வாழ்க்கையை தடைபடுന്ന சில சத்தங்கள் நின்று விட போகிறது. ഇന്ന് രാത്രി നിന്റെ വീടിനകത്തൊരു ശബ്ദം മുഴങ്ങും. இன்று இரவு வீட்டுக்குள்ளே தேவனுடைய சத்தம் தொனிக்கும். അതെന്റെ ദൈവത്തിന്റെ ശബ്ദമാണ്, தேவனுடைய சத்தம். ലോർഡ്, ஆண்டவரே, കൊതിയുണ്ടോ ഈ ശബ്ദം കേൾക്കാൻ? இந்த சத்தத்தை கேட்க வாஞ்சை இருக்கிறதா? നല്ല ആഹാരം കഴിക്കുന്ന എനിക്ക് ഇഷ്ടമാണ്. நல்ல சாப்பாடு சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். നല്ല വസ്ത്രം ധരിക്കുന്ന എനിക്ക് ഇഷ്ടമാണ്. நல்ல ஆடைகளை போடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். നല്ല വീട്ടിൽ പാർക്കുന്ന എനിക്ക് ഇഷ്ടം. நல்ல வீட்டிலே இருப்பது குடியிருப்பது எனக்கு விருப்பம். അതിനെക്കാട്ടിലൊക്കെ ഏറ്റവും ഇഷ്ടം എന്റെ അരുമനാഥന്റെ அதிகமாக நான் வாஞ்சிப்பது என் அருமை தேவனுடைய சத்தத்தை கேட்பது. നീ അലയണ്ടവനല്ല, நீ அங்கங்கே அலைந்து திரிய வேண்டியவன் அல்ல, ഓരോ ഓഫീസ് കയറി ഇറങ്ങേണ്ടവനല്ല, ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஏறி இறங்க வேண்டியவன் அல்ல. സ്ഥിതി മാറ്റാൻ കഴിയുന്ന ശബ്ദം, உன்னுடைய நிலைமையை மாற்ற வல்லமையுள்ள നിന്റെ சத்தம், ചരിത്രം തിരുത്താൻ കഴിയുന്ന ശബ്ദം, சரித்திரத்தை மாற்ற வல்லமையுள்ள சத்தம் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വെളിപ്പെടട്ടെ. இரவு நீங்க வெளிப்பட போகிறது. നമുക്കെല്ലാം എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. நாம் யாவரும் எழும்பி நிற்போம். ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவரே, ഇന്ന് രാത്രി പോലെ അല്ല നാളെ പകലിൻ രാത്രി, இன்று இரவை போல அல்ல நாளைக்கு பகல்ல இரவில்லை. ദൈവം ഈ ചർച്ചിന്റെ ലെവല് മാറ്റും. தேவன் இந்த சபையினுடைய நிலைமை மாற்ற போகிறார். ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவரே, ദൈവം ചിലരെ തൊടുന്നു. தேவன் ஒரு சிலவர்களை தொடுகிறார். ഇന്ന് വരെ ലൈഫിൽ സംഭവിക്കാത്ത, இன்று വரைയിലും வாழ்க்கையிலே நடைபெறாத ഒരു വലിയ ബ്രേക്ക് ത്രൂ, ஒரு பெரிய அற்புதம் ഇന്ന് രാത്രി സംഭവിക്കുക. இன்று இரவிலே நடக்க போகிறது. ആരിലൊക്കെയോ ദൈവത്തിന്റെ ജീവൻ വ്യാപരിക്കുന്നു. யாருக்குள்ளேயோ தேவனுடைய ஜீவன் இறங்குகிறது. ഇന്ന് രാത്രി ക്യാൻസറുകൾ സൗഖ്യമാകും. இன்று இரவு கேன்சர் வியாதிகள் நீங்குகிறது. ട്യൂമറുകൾ സൗഖ്യമാകും. அநேக கட்டிகள் நீங்குகிறது. എനിക്ക് ദൈവാത്മാവ് ഇങ്ങനെ ബോധ്യപ്പെടുത്തും. தேவாவியானவர் இப்படி உணர்த்துகிறார். നിന്റെ അകത്തെ ആത്മമനുഷ്യൻ ഉണരാൻ പോകുന്നു. உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் இன்றைக்கு உயிரோடு எழும்ப போகிறார். ആരോടൊക്കെയോ ദൈവം സംസാരിക്കും. யாரோடோ தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ഇന്നുവരെ ലൈഫിൽ സംഭവിക്കാത്തത്, இதுவரையிலும் வாழ்க்கையில நடைபெறாதது, അടുത്ത 10 minutes அடுத்த ஒரு நிலைமை നിങ്ങൾ മുഴുവൻ പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். എനിക്കറിയാം ദൈവാത്മാവ് ഇറങ്ങുന്നു. எனக்கு தெரியும் தேவ ஆவியானவர் இறங்குகிறார். ഹോളി സ്പിരിറ്റ് ചിലരെ തൊടുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சிலவர்களை தொடுகிறார். ഇന്ന് രാത്രി നിന്റെ രോഗമുള്ള ഭാഗത്തെ സൗഖ്യം വ്യാപരിക്കുന്നു. இரவும் வியாதிப்பட்டிருக்கிற இடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. മെഡിക്കൽ സയൻസ് ഓപ്പറേഷൻ പറഞ്ഞു, அவன் மருத்துவ உலகம் அவன் ஆபரேஷன் வேண்டும் என்று சொல்லியும், വയറിനകത്ത് ഓപ്പറേഷൻ പറഞ്ഞു, வயிற்றுக்குள்ளே ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ആമേ ഇരിക്കുന്നവരെ സൗഖ്യമാക്കുന്ന യേശു, அப்படிப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற என் இயேசு, ഇനിയും ആ രോഗം നിന്നെ അലട്ടത്തില്ല. இனிமே அந்த வியாதி அவன் சரீரத்திலே இராது. ஆண்டவரே, നിങ്ങൾ രോഗമുള്ള ഭാഗത്തേക്ക് നിങ്ങളുടെ വലത് കൈയെ വെക്കുക. உங்கள் வலங்கரத்தை உங்கள் வியாதி இருக்கும் இடத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். യേശു നിങ്ങളെ തൊടട്ടെ. இயேசு உங்களை தொடட்டும். ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவரே, ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவரே, ഹാർട്ടിന്റെ ബ്ലോക്കുകൾ മാറുന്നു. இருதயத்தினுடைய தடைகள் அடைப்புகள் நீங்கட்டும். ஆண்டவரே, യേശുവിന്റെ കൈ സ്പർശിക്കുന്നു. இயேசுவினுடைய கரம் அநேகர்களை தொடுகிறது. വളരെ വർഷങ്ങളായിട്ട്, அநேக ஆண்டுகளாக വിവാഹം കഴിച്ചിട്ട് திருமணம் முடிந்தும் തലമുറ ജനിക്കാത്തവർ, அவன் பிள்ளைகள் பிறக்காமல் ഇപ്പോൾ
அப்படிப்பட்டவர்கள் യഹോവയുടെ ശബ്ദം கர்த்தருடைய சத்தம் അവിടെ തൊടുന്നു. அவர்களை தொடுகிறார். നിനക്കൊരു ഭയങ്കര ഡെലിവറൻസ്, ஒரு மகா பெரிய விடுதலை ഇപ്പോൾ സംഭവിക്കുന്നു. இப்பொழுது அது நடக்க போகிறது. ഓ ലോർഡ്, ஓ ஹalleluya. ഈ ചർച്ചിന്റെ ലെവൽ ദൈവം മാറ്റും. இந்த சபையுடைய நிலைமை ஆண்டவர் மாற்றுகிறார். 2-3 മിനിറ്റുകൾ പ്രാർത്ഥിക്കുക. 2-3 நிமிடங்கள் ஜெபிப்போம். എന്നോട് ദൈവം ഇങ്ങനെ പറയും, என்னோட ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ഒരു ഭയങ്കര ഹീലിംഗ് പവർ, ஒரு பயங்கரமான விடுதலையின் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை. ഓ ലാംതസികാവ. ஹalleluya. യേശു തൊട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. இயேசு தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ഒരു ബ്രദർ ജോൺ, ஒரு சகோதரன் ജോണിനെ ദൈവം തൊട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. ஜோன் என்ற சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். ഒരു ஆல்பர்ட் ഓ റബഖബറബസ്, ദൈവം തൊട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. தேவன் தொட்டுக்கொண்டிருக்கிறார். ഇന്ന് രാത്രി അത്ഭുത സൗഖ്യങ്ങൾ നടക്കുക. இன்று இரவு அற்புத சுகம் நடக்கிறது. മുഴുവൻ പേരും പ്രാർത്ഥിക്കണം. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ഓ യൂട്രസ് ക്യാൻസറുകൾ, கர்ப்பப்பையிலே கேன்சர் ഇപ്പോൾ ഹീലാകുന്നു. இப்பொழுது சுகமடைகிறது. அது சுகமடைகிறது. சுகமடைகிறது. ഓ ஹalleluya. ഒരു ഓപ്പറേഷന് ഡേറ്റ് എടുത്ത് ഒരു ഓപ്പറേഷനുடைய தேதி தீர்மானித்து ഇന്ന് രാത്രി കണ്ണ് നിറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു സിസ്റ്ററെ ദൈവം കാണും. இன்று இரவு கண்கள் நிரம்பினவர்களாய் ஜெபிக்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் காண்கிறார். രാത്രി പൂർണ്ണ സൗഖ്യം. இன்று இரவு பூரணமான ஒரு சுகம். ബ്രസ്റ്റിലെ മുഴകൾ അപ്രത്യക്ഷമാകുന്നു. பிரஸ்டினுடைய கட்டிகள் நீங்குகிறது. ഹല്ലേലൂയ. ഇപ്പോൾ തന്നെ യേശുവിന്റെ നാമത്തിൽ സൗഖ്യമാണ്. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. ഇപ്പോൾ തന്നെ ഒരു ഹീലിംഗ് പവർ, இப்பொழுதே ஒரு சுகமாக்கும் வல்லமை. ആരും നിങ്ങളുടെ അടുക്കലില്ല, யாரும் உங்கள் பக்கத்திலே இல்லை. നിങ്ങളുടെ കൈയോട് ചേർത്ത് യേശുവിന്റെ കൈ വെക്കുന്നു. உங்கள் கையோடு இணைத்து இயேசுவின் கரத்தை வைக்கிறார். 2 മിനിറ്റ് സമയം 2 நிமிடங்கள் നീ ഹീലാകുന്നു. நீ சுகமடைய നീ போகிறாய். ഹീലാകുന്നു. நீ சுகமடைய നീ போகிறாய். ഹീലാകുന്നു. நீ சுகமடைகிறாய். നീ ഹീലാകുന്നു. நீ சுகமடைகிறாய். ഇപ്പോൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் സൗഖ്യമാകുന്നു. സൗഖ്യമാകുന്നു. சுகமாகிறீர்கள். സൗഖ്യമാകുന്നു. சுகமுண்டாகட்டும். ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ഈ ഫ്രണ്ട് റോയിലിരിക്കുന്ന ഈ മാതാവിനെ ദൈവം തൊടുന്നു. இந்த முன் வரிசையில இருக்கிற இந்த தாயாரை ஆண்டவர் தொடுகிறார். നിങ്ങൾക്ക് ഇന്ന് രാത്രി ഒരു സൗഖ്യം നടക്കും. இன்று இரவு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். നിങ്ങളിൽ ഒരു വലിയ അത്ഭുതം സംഭവിക്കും. உங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. നിങ്ങളിൽ ഒരു വലിയ ഹീലിംഗ് നടക്കും. உங்களுக்குள்ள ஒரு சுகமாக்கும் வல்லமை இறங்குகிறது. നിങ്ങൾക്ക് എഴുന്നേറ്റ് നിൽക്കാൻ പറ്റുമോ? நீங்க எழும்பி நிற்க முடியுமா? ലോർഡ്, 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 ഹീലിംഗ് പവർ, சுகமாக்கும் வல்லமை. നിങ്ങൾ ഇപ്പോൾ സൗഖ്യമാകും. நீங்கள் இப்பொழுது சுகமடைகிறீர்கள். യേശു നിങ്ങളെ തൊടും. இயேசு உங்களை தொடுகிறார். ലോർഡ്, ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ സൗഖ്യമാകും. இன்று இரவு நீங்கள் சுகமடைய போகிறீர்கள். രോഗമുള്ളവർക്ക് മുമ്പിലേക്ക് വരാം. வியாதியோடு வந்தவர்கள் முன்னாலே கடந்து வாருங்கள். ഹല്ലേലൂയ. രോഗമുള്ളവർക്ക് മുമ്പിലേക്ക് വരാം. வியாதியோடு கடந்து வந்திருக்கிறவர்கள், வியாதியஸ்தர்கள் முன் வரிசையில கடந்து வாருங்கள். ഇവിടേക്ക് വരാം. இங்கே கடந்து வாருங்கள். ഇന്ന് രാത്രി യേശു സൗഖ്യമാക്കട്ടെ. இன்று இரவு இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். മുമ്പിലേക്ക് വരിക. முன்னாலே கடந்து வாருங்கள். ഇന്ന് രാത്രി പിശാചിന്റെ കെട്ടുകൾ മാറിപ്പോകട്ടെ. இன்று இரவு பிசாசினுடைய கட்டுகள் நீங்கி போக போகிறது. ഓ ഇന്ന് രാത്രി യേശു നിങ്ങളെ തൊടുന്നു. இன்று இரவு இயேசு உங்களை தொடுகிறார். ഇവിടേക്ക് വരിക സഹോദരന്മാർ. சகோதரர்கள் இந்த பக்கம் கடந்து வாருங்கள். എനിക്ക് രോഗസൗഖ്യം വേണമെന്ന് പറയുന്നവർ, எனக்கு வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ഇന്ന് രാത്രി പൂർണ്ണ വിടുതൽ. இன்று இரவு உங்களுக்கு பூரணமான ஒரு தெய்வீக சுகம். ബ്രസ്റ്റിലെ മുഴകൾ മാറിപ്പോകുന്നു.